இன்றைக்கி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் தான் பண்ணுறேன். இதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சரிசியும் சிறுபருப்பையும் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் அதுக்கு மேலே தேவையான அந்த பருப்புக்கும் அரிசிக்கும் மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் வந்து வெல்லம் இடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் எவ்வளோ போடணும் பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியும் இந்த பருப்பும் போடுறோம்ல, அதில் பாதி போடணும் நம்ம வெல்லம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கால் கூட போடலாம். ஏன்னா சக்கரை பொங்கல்னும் போது அந்த வெல்லம் தான் அது சுவையாக கூட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை போட்டு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வறுத்து எடுத்துகிட்டு பார்ப்போம். பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம இனிப்பு பொங்கல் தான். திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிட்டோம் கீழே. நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துருவோம். இதை நிறைய நெய்யும் அந்த வெல்லம், பருப்பு இது மூணுமே நிறைய போட்டிங்கன்னா பொங்கல் உங்களுக்கு இனிப்பு பொங்கல். இந்த கோவிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி செய்யுங்க. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களும். டுடே ஸ்பெஷல் ஹாப்பி பொங்கல், ஸ்வீட் பொங்கல். ஆல் ஹாப்பி பொங்கல் கைஸ். நம்ம வந்து இனிப்பு பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். அது வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து இந்த நெய்யும் இந்த முந்திரியும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அதில் சேர்க்க போகிறோம். நெய்யை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். நிறைய நெய் போடுங்க, அப்போ தான் ஸ்வீட் பொங்கல் நல்லாயிருக்கும். இனிப்பு பொங்கல் இது ஃப்ரை ஆனது பார்ப்போம்.